நேற்று நம்ம பாலத்தடி இசக்கியம்மன் கோயிலில் கொடை விழாங்க. ஸோ அதுக்காக நம்ம கிளம்பியாச்சு. கிளம்புனதும் வழக்கம் போல் மினி ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலை பார்த்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு அம்மாவும் பசங்களும் போயிட்டாங்க. அப்புறமா தம்பி என்ன திரும்ப கொண்டு விட்டான். பொதுவாகவே அம்மன் கோவில், அதாவது நம்ம சந்தனமாரியம்மன் கோவில், அப்புறமா சுள்ளைமாடன் கோவில் இருந்து தான் குடியழைச்சி தான் நம்ம சாமியை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கே வந்து குடியழைப்புக்காக இப்போ வந்திருக்கோம். சாமிக்கு நம்ம சந்தனமாரியம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி நம்ம சாமி ஆடுவாங்க. ஸோ அவங்க ஆடினதுமே அவங்களுக்கு சந்தனம்லாம் பூசி அப்புறம் அவங்க கையில் அந்த தாம்பூலத்தை கொண்டுட்டு வர வைக்கிறது தான் நம்ம குடியழைப்புன்னு சொல்லுவாங்க. பூஜை பொருளெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கேருந்து நம்ம நேராக இங்கே வந்துடுவோம். நம்ம உய்கடன் கோயிலுக்கு வந்துடுவோம். உய்கடன் சுள்ளைமாடன் கோவிலில் அங்கே அவங்கவுங்க சாமி, அதாவது உய்கடன் கோயிலையும் சாமி ஆடுவாங்க. அவங்க சாமி ஆடும்போதும் பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கும் சந்தனமெல்லாம் பூசி சாமி ஆட பண்ணுவாங்க. இது வந்து அவங்க வந்து இந்த பின்னாடி ஆடிட்டுருக்கவங்க வந்து பலவேசக்காரன் ஆடுறாங்க. இந்த முன்னாடி ஆடிட்டுருக்கவங்க வந்து முண்டை ஆடுறாங்க. இப்போ வந்து இசக்கியம்மனுக்கும் அவங்க பார்த்திங்களா, இசக்கியம்மன் அவங்களுக்கு தான் இப்போ தீபம் காட்டினாங்க. ஸோ எல்லாேருக்கும் பூஜை பண்ணிவிட்டு அந்த சாமி ஆடுறவங்களுக்கெல்லாம் சந்தனம் பூசுவாங்க. அந்த இப்போ ஆடுறவங்க வந்து உய்கடன், மெயின் சாமி உய்கடன் இருக்காங்களா, அந்த உய்கடன் சுடலை ஆடுறாங்க. ஆடி முடித்து கொஞ்சம் சாமி அமர்ந்ததுக்கப்புறமா அவங்க சாமிக்கிட்ட விழுந்து கும்பிட்டதுக்கப்புறமா அவங்க கையிலையும் பூஜை பொருள் கொடுத்து இங்கேருந்தும் குடியழைச்சி நம்ம இசக்கியம்மன் கோயில் கொண்டு போவாங்க. பார்த்திங்களா, இப்போ சாமி கும்பிட்டுட்டாங்களா, இப்போ சாமி அமர்ந்ததும் அவங்க கையில் பூஜை தட்டை, இந்த தாம்பூலத்தட்டை கொடுத்து குடியழைச்சி நம்ம இசக்கியம்மன் கோயிலுக்கு போவாங்க. நம்மளும் அப்படியே உய்கட்டனே நல்லா கும்பிட்டு அப்படியே ஒரு சுற்றி வந்துட்டு இசக்கியம்மன் கோவிலை பார்த்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம பாலத்தடி இசக்கியம்மன் கோவில் இந்த பார்த்திங்களா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக லைட்டிங்கோட சூப்பராக இருக்காங்களா. அவங்க அலங்கார தீபாதரணைக்காக அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லட்சம் அந்த தீபமெல்லாம் ஏற்றி அந்த 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 வைப்பில் அந்த கொட்டு அந்த அந்த வில்லிசு அதோடு கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாமினா அந்த அலங்காரம், அந்த தீபம் அதெல்லாம் காட்டும்போது நம்மளுக்கு ஒரு புல்லரிப்பாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த 2 சமத்து தொட்டிலும் அழகாக சமத்தாக உட்காந்துருந்தாங்க. அப்புறம் சாமி ஆட ஆரம்பித்ததுமே அவங்களும் பார்க்கணுன்றாங்க. ஸோ 2 பேருமே ஆளுக்கு ஒருத்தர் கையில் தூக்கிக்கிட்டோம். ஸோ கையில் தூக்கிக்கிட்டு சாமி ஆடிட்டு இருக்கும்போது பாருங்கள், சாமி வந்து நல்லா ஆக்ரோஷம் பாருங்க. அது எப்படி சொல்கிறது, இசக்கியம்மனாலே கொஞ்சம் கோபக்கார சாமின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து நம்ம வச்சுக்கிறதுலாம் இருக்காது, நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லா சாமியுமே. சாமிக்கு இந்த பஞ்சமுக தீபம் அதெல்லாம் நல்லா காட்டினாங்க. அப்புறம் சாமி ஆடுறவங்களுக்கு சந்தனம்லாம் பூசி அவங்க கையில் வந்து இந்த சுலவு கொடுப்பாங்க. இசக்கியம்மன்னா சுலவு வச்சு ஆடுவாங்க. பேச்சி அம்மன்னா கையில் குழந்தைய வச்சு ஆடுவாங்க. அப்புறமா சந்தனமாரி அம்மன்னா தலையில் கும்பம் வச்சுருப்பாங்க, அதாவது பெரிய குடம், அதில் சந்தனம் வச்சுருப்பாங்க. இந்த சந்தன கும்பம் வச்சு ஆடுவாங்க. அப்புறமா கையில் ஒரு கம்பு மாதிரி வச்சுருப்பாங்க, வில் கம்புன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்காங்க. இப்போ சுள்ளைமாடனா வேல் கம்பு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாருங்களேன், இந்த சாமி எவ்வளோ அழகாக கோபமாகவும் அதே நேரத்தில் சிரிச்சுக்கிட்டும் அந்த ஆடுறதை பார்க்கும்போதே நல்லா புல்லரிப்பாக இருந்தது. அப்புறமா திரும்பவும் சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி அந்த பஞ்சமுக தீபாதரணை, அந்த லட்ச தீபம் அதெல்லாமே காமிச்சு நல்லா பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ கோபமாக ஆடுறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி சிரிச்சுட்டு ஆடின கிளிப் பார்த்தீங்களா, இதுலேயே கோபமாகவும் வந்துட்டு அப்படி சிரிச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறது எனக்கு வந்து பொதுவாகவே சாமி ஆடுறது பார்க்க ரொம்ப பிடிக்கும். முன்னாடி சின்ன வயசில் எப்படின்னு தெரியல, எனக்கு விவரம் தெரிஞ்சது நான் சாமி ஆடுறதை அப்படி பார்ப்பேன். அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமிக்கு வந்து அசைவ படைப்பு போடுறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே அப்படி தான் உட்காந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் இந்த ஒரு கடையில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம புலிக்குட்டி சரியான சேட்டைங்க. நம்ம சிங்கக்குட்டி வந்து நல்லா சமத்து பிள்ளையாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்துச்சு. புலிக்குட்டி தான் சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு, கத்திட்டு கதவோட பூட்டெல்லாம் உடைச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் இது சாமி வந்ததுமே அவங்களுக்கு ஆடு அப்புறம் கோழி எல்லாம் பலி கொடுத்துட்டு அப்புறம் இந்த தெருமுனையில் போய் இந்த முட்டை தேங்காய் இதெல்லாம் பலி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு காலில் தண்ணீர் விட்டு, சாமி தலையில் தண்ணீர் விட்டு சாமி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சந்தனம்லாம் பூசி அருள்வாக்கு கேட்குறவங்களும் கேட்பாங்க. அருள்வாக்கு அவங்க சாமி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சாமி முன்னாடி இருந்த அந்த சைவ படைப்பை மட்டும் அப்போவே எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பிரசாதமாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சூப்பராக சிறப்பாக நடந்துச்சுங்க நம்ம இசக்கியம்மன் கோயில் கொடை விழா.